योगीन्द्रवन्द्यपादाब्जं राघवेन्द्रगुरुं भजे शिरो रक्षतु मे नित्यं ராகவேந்திரோகிலேஷ்டதா. ஸ்ரீ குரு ராகவேந்திர கவச்சம் ஸ்லோகம் எண் 6. எவரது பாத கமலங்கள் சர்வாபீஷ்டங்களை தருமோ, எவரை யோகி சிரேஷ்டர்கள் பந்தனைகள் செய்வரோ, அந்த தவயோகி ஸ்ரீ ராகவேந்திர குரு சார்வ பௌமர் நம் சிரசினை எப்போதும் நன்றாக காக்கட்டும். பாபாத்ரிபாடனே வஜ்ரஹ கேசான் ரட்சது மே சதா க்ஷமாசுரகணாதீசோ முகம் ரட்சது மே குருஹோ. குரு ஸ்ரீ ராகவேந்திர கவச்சம் ஸ்லோகம் எண் 8. மலைகளை வஜ்ராயுதம் உடைத்திடுமாறு போலவே மலை போன்ற பாபத்தை குருராஜர் உடைத்திடுவார். மலையான தவறுகளை களைகின்ற ஸ்ரீ ராகவேந்திரர் நம் முகத்தையும் கூந்தலையும் எந்நாளும் காக்கட்டும். ஹரிசேவாலப்த சர்வ சம்பத் பாலம் மமாவதோ தேவஸ்வபாவோ சவது மே திரிசௌ தத்வ பிரதர்சக. குரு ஸ்ரீ ராகவேந்திர கவச்சம் ஸ்லோகம் எண் 8. ஸ்ரீஹரியின் அனுகிரகத்தால் சகல சம்பத்துக்களையும் பெற்ற ஸ்ரீ ராகவேந்திரன் என் நெற்றியை காக்கட்டும். ஸ்ரீஹரியின் தத்துவங்களை கிரந்தத்தில் எடுத்தியம்பும் தேவஸ்வ பாவர் என் கண்களை காக்கட்டும். இஷ்டப்பிரதானே கல்பதருஹு ஸ்ரோத்ரே ஸ்ருத்யர்த்தபோதகः பவ்யஸ்வரூபோ மே நாசாம் ஜிஹ்வா மே சவது பவ்யக்ருத். குரு ஸ்ரீ ராகவேந்திர கவச்சம் ஸ்லோகம் எண் 9. கற்பக விருட்சம் என்னும் தேவலோகத்தரு ஸ்ரீ ராகவேந்திரர் காத்திடட்டும் காதுகளை வேதத்தின் பொருள் கூறி. அற்புத ரூபத்தை கொண்டுள்ள ஸ்ரீ ராகவேந்திரர் அனைத்து வரம் தந்து நம் நாவினை காக்கட்டும். ஆஸ்யம் ரட்சது மே துக்க தூலசங்காக்னிசரியகः சுகதைரியாதி சுகுணோ பிரபௌ மம சதாவது. குரு ஸ்ரீ ராகவேந்திர கவச்சம் ஸ்லோகம் எண் 10. துக்கமென்னும் பருத்திக்கு அக்னி போன்ற ஸ்ரீ ராகவேந்திரர் துக்கமின்றி என் வாயை எப்போதும் காக்கட்டும். சுக தைரியம் போன்ற சகல குணமுள்ள குருவரியர் தக்கவித எண்ணிரு புருவங்களை காக்கட்டும். நண்பர்களே, நாம் நம் மனதை சிந்தனையை ஸ்ரீ பகவானின் மேல் செலுத்துவதற்கு நம் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். முதலில் நம் மனம் ஆரோக்கியமாக தெள்ளத் தெளிவான சிந்தனையுடன் இருந்தாலே நம் உடல் ஆரோக்கியமாக செயல்படும். நம் மன சுத்திக்கு இன்றியமையாதது ஆகார சுத்தி. ஆகார சுத்தி இருந்தால் நம் மனதும் சுத்தியாகிவிடும். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 15வது அத்தியாயமான புருஷோத்தம யோகத்தில் வரும் உணவு உண்ணும் முன் சொல்லிக்கொள்ள வேண்டிய மிக அற்புதமான ஸ்லோகம் இது. அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதः பிராணாபான சமாயுக்தः பசாம் எண்ணம் சதுர்விதம். இதில் பசாம் எண்ணம் என்பது பச்சாமி ப்ளஸ் அன்னம் என பிரியும். பச்சாமி என்றால் நான் செரிக்கச் செய்கிறேன், சமைக்கிறேன் அல்லது பக்குவப்படுத்துகிறேன் என்று பொருள். அன்னம் உணவு. இதன் விரிவான விளக்கம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார். நானே அனைத்து உயிரினங்களின் உடலிலும் வைஸ்வானரன் செரிமான நெருப்பு என்னும் ஜடாராக்னியாக இருக்கிறேன். திருவள்ளுவர் இதைத்தான் பசித்தீ என்கிறார். பிராணன் மற்றும் அபானன் என்னும் காற்றுகளோடு இணைந்து 4 வகையான உணவுகளை நான் செரிக்கச் செய்கிறேன். அதென்ன 4 வகை உணவுகள்? சதுர்விதம். இறைவன் எந்த 4 வகை உணவுகளை செரிக்க வைக்கிறார் என்பதை சாஸ்திரங்கள் இவ்வாறு விளக்குகின்றன. பட்சியக, பற்களால் கடித்து சாப்பிடும் உணவுகள், உதாரணம் சோறு, ரொட்டி. 2. போஜ்யக, மென்று விழுங்கும் மென்மையான உணவுகள், உதாரணம் பருப்பு, குழம்பு. லேஹ்யக. 3. லேஹ்யக, நாவினால் நக்கி சாப்பிடும் உணவுகள், உதாரணம் தேன், ஜாம், லேகியம். 4. சோஷ்யக, உதடுகளால் உறிஞ்சி சுவைக்கும் உணவுகள், உதாரணம் இளநீர், கரும்புச்சாறு, பழச்சாறுகள். ஆன்மீக முக்கியத்துவம், அகங்கார நீக்கம். நாம் உணவை சாப்பிடுகிறோம் என்று நினைக்கிறோம், ஆனால் அதை செரிக்க வைத்து இரத்தமாகவும் சக்தியாகவும் மாற்றுவது நம் கட்டுப்பாட்டில் இல்லை. அதை நம்முள் இருக்கும் இறைவனே செய்கிறார் என்பதை உணர்த்தவே பச்சாம் எண்ணம், நான் செரிக்கிறேன் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். உணவே மருந்து. நாம் உண்ணும் ஒவ்வொரு கவளம் உணவும் இறைவனுக்கு செய்யப்படும் ஆகுதி, அதாவது வேள்வி போன்றது. அதனால்தான் உணவு அருந்துவதற்கு முன் இந்த ஸ்லோகத்தை சொல்லி இறைவனுக்கு நன்றி செலுத்தும் வழக்கம் இன்னும் பலரிடம் உள்ளது. நண்பர்களே, நாம் நம் பக்தி சிந்தனா சேனலில் குருவாரம் குரு மகிமை என்ற தலைப்பில் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ 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 ராகவேந்திர சுவாமிகளின் மகிமைகளை நம் பல வீடியோக்களில் கண்டு வருகிறோம் அல்லவா. இன்றைய வீடியோ எண் 186 மூலமாக நாம் அவரது சில மகிமைகளை காண்போம் வாரி.
கிருஷ்ணா நதி தீரத்தில் ஓர் அற்புதம். கிருஷ்ணா நதி தீரம், கொப்பர் அல்லது கொப்பரா. சின்ன சின்ன பாறைகளை தழுவிக்கொண்டும் உரசிக்கொண்டும் எகிரி குதித்து கொண்டும் அடித்து சிதறிக்கொண்டும் பலவிதங்களில் மகத்துவம் பெற்ற கிருஷ்ணா நதி சலசலத்து ஓடிக்கொண்டிருந்தது. சுற்றிலும் அடர்ந்த காடுகள், கரையெங்கும் பச்சை பசேல் என்ற செடி கொடிகள், தாவரங்கள். அங்கே ஓங்கி உயர்ந்ததொரு அஸ்வத்தம், அதாவது அரசமரம். மரங்களிலே உயர்ந்தது அரசமரம். பகவானும் கீதையிலே மரங்களிலே நான் அஸ்வத்தம் என்பார். அப்படிப்பட்ட அந்த மரத்தடியிலே ஒரு சிறிய பாறை. அந்த பாறையின் மீது ஒரு ரிஷி. அவர் அனுதினமும் கிருஷ்ணாவில் குளித்து அந்த மரத்தடியில் தவத்தில் ஆழ்ந்து விடுவார். அந்த கிருஷ்ணா தீர ஆரண்யத்தில் பல ரிஷிகளும் ஆங்காங்கே தவம் செய்தனர். அரச மரத்தடியிலே தவம் செய்த ரிஷி மிகவும் கடினமான முறையில் இறைவனை வேண்டினார். ஒரு நாள் அந்த அரசமரம் கலகலவென சலசலத்தது. அப்போதும் ரிஷிகள் தவத்தில் இருந்தார். மரக்கிளைகள் மேலும் பலமாக அசைந்தது. ரிஷிகள் விழிக்காததால் பலமாக அசைவதைப் போலிருந்த மரம் மட்டுமின்றி அமர்ந்திருந்த பாறையே கூட அசைவதைப் போலிருந்தது. வேறு வழியின்றி ரிஷி தவம் கலைந்தார். என்னவென்று கண் விழித்து மரத்தை பார்த்தபோது அந்த ரிஷியின் கண்கள் கூசின, வாய் குடறியது. கார்ப்பர ரிஷியே! குரல் வந்த இடத்தை உற்று நோக்கிய போது அங்கே நரசிம்மர் பிரத்யட்சமாக இருந்தார். பிரபோ பிரபோ! கார்ப்பரா, உன் தவம் அருமை. வெயில், மழை, காற்று, வெள்ளம் போன்ற எதை கண்டும் சலனப்படாத தவம் உன் தவம். இந்த பூமி வளம் பெற வேண்டும் என்கின்ற மேல்நோக்கு தவம் உன் தவம். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் கார்ப்பரா. பிரபோ, எனக்கென்று வரம் என்ன வேண்டும்? ஏதும் தேவையில்லை. ஆனால் லோகக்ஷேமத்திற்காக ஒரு வரம் கேட்கிறேன். கேள் கார்ப்பர ரிஷியே. எனக்கு இங்கே விருட்சத்தில் தரிசனம் தந்தது போல இந்த நதி தீரத்திற்கு வரும் அனைவருக்கும் தர வேண்டும். அவர்கள் வாழ்வில் வளம் பெற நீ வரம் தர வேண்டும். நன்று கார்ப்பரா, உன் வரம் நிறைவேறும். அதற்கான வேலை வரும்போது நிறைவேறும். இந்த இடம் பல மகத்துவங்களை பெறப்போகின்றது. அதிலே முதல் மகத்துவமாக இனி இந்த இடம் உன் பெயரால் தழைத்தோகும் என்று கூறி ஸ்ரீ நரசிம்மர் மறைந்தார் என்று ஸ்காந்த புராணம் நமக்கு கூறுகிறது. அதன்படியே அந்த இடம் அந்த ரிஷியின் பெயரால் கார்ப்பரா என்று அழைக்கப்பட்டது. இது நாளடைவில் கொப்பரா என்று மதுவி இப்போது கொப்பர் என்றே நிலைத்துவிட்டது. ரிஷியின் பெயர் நிலைத்தது போல அங்கே பல மகிமைகளும் நிலைத்துள்ளது. அவற்றை ஒன்றாக சுருக்கமாக கண்டு இவ்வளவு மகிமை பொருந்திய இடத்தில் மகிமைகள் பல நிகழ்த்தும் மந்திராலய மகாபிரபுவின் மிருத்திகா பிருந்தாவனம் எப்படி வந்து அமைந்தது என்பதையும் தெளிவாக காண்போம். குறுக்கே ஹள்ளி. ஹள்ளி என்ற கன்னட பதத்திற்கான தமிழாக்கம் கிராமம், அதாவது குக்கிராமம். கொப்பருக்கு பக்கத்து கிராமம்தான் இந்த குறுக்கே ஹள்ளி. அங்கே ஒரு ஜமீன். அவருக்கு 4 புதல்வர்கள். அவர்களிலே நாரப்பா என்பவன் அதீத பக்தி கொண்டவன். காலையில் எழுந்து கடன்களை முடித்து குளித்து தெய்வ காரியங்களில் ஈடுபடுவான். வீட்டு வேலை செய்ய மாட்டான். ஆனால் நேரத்திற்கு அண்ணன் தம்பிகளோடு உணவருந்து அமர்ந்து விடுவான். ஜமீன் வேலைகளை செய்யாமல் எப்போதும் இப்படி சுவாமி சுவாமி என்று இருக்கிறானே என்று பெற்றோரும் உடன் பிறந்தோரும் கண்டித்தனர். ஆனாலும் நாரப்பா தனது செய்கையிலே எந்த மாற்றமும் கொண்டானில்லை. வீட்டில் உள்ள அனைவருக்கும் நாரப்பா மீது சொல்லனா கோபம் கனன்றது. உடனே உடன் பிறந்தோர் தமக்குள் ஒரு திட்டம் தீட்டினர். அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் நேரே நாரப்பனிடம் வந்தனர். நாரப்பா, இத்துணை நாள் உன் அருமை எங்களுக்கு தெரியவில்லை. சகோதரர்களை, நீங்கள் உண்மையாகவா சொல்கிறீர்கள்? ஆமாம் நாரப்பா, நாங்களும் இன்று உன்னுடன் குளிப்பதற்கு ஆற்றில் வருகிறோம். வாருங்கள் வாருங்கள். அது ஏன் கையில் ஒரு பெரிய கயிறு? அதுவா? அதுதான் நம் கடைசி தம்பிக்கு நீச்சல் தெரியாதே, அவனுக்கு இடுப்பில் கட்டி நதியில் நீராட விடுவதற்காக. ஓ அப்படியா என்றான் நாரப்பா அப்பாவியாக, அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை அறியாமல். நதிக்கரைக்கு வந்தது 3 சகோதரர்களும் நாரப்பாவின் மீது பாய்ந்தனர். அவனை திமிர விடாமல் கையில் கொணர்ந்திருந்த கயிற்றினால் கைகளையும் கால்களையும் கட்டினர். ஏனப்பா இப்படி செய்கிறீர்கள், ஏனப்பா இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நாரப்பாவை சுழன்று ஓடிக்கொண்டிருந்த கிருஷ்ணாவின் வெள்ளத்தில் தள்ளிவிட்டு ஓவென கூவிக்கொண்டு உற்சாகமாக ஓடி வந்தனர் மற்ற 3. என்னதான் நீந்த தெரிந்திருந்தாலும் கைகால்கள் கட்டப்பட்டிருந்தால் என்ன செய்வது என்று தோன்றலாம். ஆனால் மூச்சை பிடித்து கொண்டு கட்டப்பட்டிருந்த போதும் உடல் மேலே மிதக்குமாறு கைகால்களை லேசாக அசைத்து கொள்ள முடியும். இன்னும் கேட்டால் பயிற்சி இருந்தால் கைகால்களை அசைக்காமல் கூட நீரில் மிதக்க முடியும். ஆனால் இங்கே நாரப்பாவிற்கு தடையாயிருந்தது பெருவெள்ளம். ஆயினும் தெய்வாதீனமாக சிறிது தூரத்தில் வெள்ளம் நாரப்பாவை கரை ஒதுக்கியது. சிரமப்பட்டு கட்டுக்களை அவிழ்த்தார். கூடவே பெற்றோர் உற்றோர் என்று பாசக்கட்டுகளையும் அறுத்தார். இனியும் வீடு திரும்பக்கூடாது என்கின்ற வைராக்கியத்தில் கால் போன போக்கில் நடந்தார். நாரப்பாவின் மனம் முழுக்க திருமலை ஸ்ரீனிவாசன் நிறைந்திருந்தார். அவரது பயணம் திருமலை நோக்கி சென்றது. அதன்படி மலையடிவாரத்துக்கும் சென்று விட்டார். ஆனால் அப்போதும் அவருக்கு இன்னொரு பேரிடி காத்திருந்தது. மறுநாள் காலை மலையேறலாம் என்றிருந்தவருக்கு முதல் நாள் மாலையே கண் பார்வை போயிற்று. அப்பா வெங்கடேசா, இது என்ன சோதனை? வேதனையிலிருந்து மீண்டு வந்தால் மீண்டும் இங்கு ஒரு சோதனையா? உன்னை கண்கொண்டு பார்ப்பதற்கு எனக்கு அருகதை இல்லையா? நான் இனி கஷ்டப்பட்டு மலையேறி வந்தாலும் உன் திவ்ய ரூபத்தை காண இயலாதே. ஏனப்பா எனக்கு இந்த வேதனை என்று நாரப்பா தம்முள்ளே மருகினார்.
உடல் சோர்ந்து உள்ளம் சோர்ந்து அப்படியே விழுந்து விட்டார். உள்ளத்திலே உத்வேகம் இருந்தால் உடல் அசதி கூட ஒரு பொருட்டாக தெரியாது. ஆனால் மனம் ஒரு நிலையில் இல்லாவிட்டால் உடலும் பலமிழந்தது போல் ஒரு உணர்வு ஏற்படுவது இயற்கை. இங்கே நாரப்பா துவண்டு கீழேயே சாய்ந்து விட்டார். பல நாட்கள் நடந்து வந்த களைப்பில் அப்படியே உறங்கிவிட்டார். அதிகாலையிலே அவருக்கு ஒரு கனவு. நாரப்பா, கலங்காதே, என்னை பார். யாரப்பா நீங்கள்? கண்ணை பறித்துவிட்டு என்னை பார் என்றால் எப்படி பார்ப்பது? நான் தான் திருமலை வாசன். வெங்கடேசனா? வெங்கடேசனா? நான் எப்படி நம்புவது? நாரப்பா, நம்புவாய். நாளை நீ நம்புவாய். எப்படி நம்புவது? விடிந்ததும் நீ மலையேறாதே, திரும்பிச் செல். உன்னால் என் நானூரிடத்தில் சாநித்தியம் கொள்ள வேண்டும். சுவாமி, நான் எப்படி செல்வது? எங்கே செல்வது? காலையில் கண் விழித்ததும் வழி கிடைக்கும் என்றவாறு மறைந்தார் எம்பெருமான். வழி கிடைப்பது இருக்கட்டும், எனக்கு விழி கிடைத்தால்தானே அதற்கான பயன் கிடைக்கும் என்று எண்ணியவாறு குறைப்பொழுதையும் கழிப்பதற்காக கண்ணறிந்தார். காலை விடிந்ததும் நாரப்பாவிற்கும் அது நல்ல நாளாய் விடிந்தது. ஆம், கண் விழித்த போதே முன்னை காட்டிலும் பார்வை தேஜோமயமாய் இருந்தது. கனவில் வந்தது வேங்கடமுடையான் தான் என்று அவர் உள்ளம் அப்போது நம்பியது. ஆனால் மலையேறாதே திரும்பிச் செல் என்றாரே, எங்கு செல்வது என்று நினைத்த போது அவர் அருகே ஒரு மாடு சலங்கை கட்டி வந்து சப்தம் செய்து நின்றது. ஒரு சிலர் மாடும் கன்றும் என்றும் 2 மாடுகள் என்றும் ஊரில் விசாரித்த போது கூறினர். இது ஏதோ ஒரு சைகைதான் என நினைத்து நாரப்பா நடக்க நடக்க சலங்கை ஒலியுடன் மாடும் நடந்து வந்தது. நாரப்பாவும் சளைக்காமல் நடந்தார். ஆவினம் தொடர்ந்து வருகிறேன் என்று சலங்கை ஒலி எழுப்பிக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தது. இவர் ஓய்வெடுத்தால் அதுவும் ஓய்வெடுக்கும். இவர் உறங்கினால் அதுவும் படுத்திருக்கும். பின்னர் இவர் நடந்தால் அதுவும் பின்தொடரும். இப்படி நடந்து நடந்து கிருஷ்ணா நதி தீரமே வந்துவிட்டது. வெங்கடேசா, இது என்ன விளையாட்டு? நான் எங்கு வரவேண்டாம் என்று நினைத்தேனோ அங்கே வந்து கொண்டிருக்கிறேன் என்று சிந்தித்தவாறு நடந்தபோது திடீரென்று சலங்கை ஒலி ஒலிப்பது முதன்முறையாக தடைப்பட்டது. சடாரென பின்பக்கம் திரும்பிய போது அவர் கண்ட காட்சி அவர் நெஞ்சில் பால் வார்ப்பதைப் போல் இருந்தது. ஆம், அந்த ஆவினம் ஒரு பெரிய அரசமரத்தடியில் பாலை பொழிந்து கொண்டு நின்றது. அதை பார்த்த நரப்பாவின் உள்ளம் பால் போல் பொங்கியது. உற்சாக மிகுதியில் அந்த பசுவின் அருகில் ஓடிய போது க்ஷண நேரத்தில் அது அங்கிருந்து மறைந்தது. இது எதை உணர்த்துகிறது என்று அறியாவிட்டாலும் இனி நடக்க வேண்டாம் என்று உறுதிப்படுத்தி கொண்டார். உன்னால் நான் ஒரு இடத்தில் சாநித்தியம் கொள்ள வேண்டும் என்றாரே, அது இந்த இடம் தானா என்று பலவாறு சிந்தித்து அந்த அரச மரத்தை சுற்றி சுற்றி வந்து அங்கேயே படுத்துறங்கிவிட்டார். அடுத்த நாள் காலை நாரப்பாவை சிலர் வேக வேகமாக எழுப்பினர். எதிரிலே தனது உறவினர்கள் இருப்பதை பார்த்து எழுந்தார். அவர்கள், நாரப்பா, எங்களை மன்னித்து விடு என்று சொல்லி, உன் மகிமை எங்களுக்கு புரியவில்லை. உன்னால் இங்கே திருமலை ஸ்ரீனிவாசன் எழுந்தருளப் போகிறாரப்பா என்றதும் நாரப்பாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. கனவு வந்தது நமக்கு. உன்னால் நான் ஒரு இடத்தில் சாநித்தியம் கொள்ளப் போகிறேன் என்று வெங்கடரமணர் சொன்னது நம்மிடம். ஆனால் இவர்களுக்கு எப்படி தெரிந்தது என்று வினவிய போது அவர்களுக்கும் கனவு வந்ததாகவும் அதில் கிருஷ்ணா நதியிலே சிலை இருப்பதாகவும் நாரப்பா இருக்கும் இடத்தில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்றும் சுவாமி கூறியதாகவும், நாரப்பா தான் ஆற்றோடு போய்விட்டானே, எங்கே தேடுவது என்று நதிக்கரைக்கு வந்தபோது தன்னை கண்டு அதிசயித்ததாகவும் கூறிய போது வேங்கடவனின் லீலைகள் புரிந்தது. அதன்படி கிருஷ்ணா நதியினிலே ஒரு மிக அற்புதமான வேங்கடரமணர் சிலை கிடைத்தது. அதை தகுந்த ஆகம விதிப்படி அந்த அரச மரத்தடியினிலே ஊரெல்லாம் சேர்ந்து கோலாகலமாக பிரதிஷ்டை செய்தனர். மிகப்பெரிய அஸ்வத்த மரமும் அடர்ந்த ஆரண்யமும் அடுத்திருந்த கிராமத்து சிறுவர்களை அப்பக்கம் வரவிட்டாமல் முன்பு விரட்டி வந்தன. ஆனால் இப்போது திருமலை வாசன் வந்துவிட்டதனால் சிறுவர்களின் பயத்தினை போக்க, அதிலும் அப்பகுதியில் அடிக்கடி வரவேண்டியிருந்த மாடு மேய்க்கும் சிறுவர்களின் அச்சத்தினை போக்க நாரப்பா அங்காரத்தினால் கரியினால் ஒரு ஹனுமாரை வரைந்தார். அது அப்படியே சிலையாகி ஹட்டி ஹனுமப்பா என்னும் பெயருடன் விளங்கி வருகிறது. எல்லாம் சரி. எனக்கு காட்சியளித்ததைப் போல இங்கு வரும் பக்தர்களுக்கும் அஸ்வத்த மரத்திலிருந்து காட்சி தர வேண்டும் என்று வேண்டினாரே கார்ப்பர ரிஷி, அதன்படி இனி ஸ்ரீ நரசிம்ம சுவாமி இங்கே எழுந்திரளப் போகும் அற்புதத்தையும் நாம் பார்க்க போகிறோம். ஸ்ரீ பிரகலாதராஜருக்காக தூணிலிருந்து பிளந்து கொண்டு வந்தாரே நரசிம்மர், அதைப்போல் இங்கும் அதைவிட மகிமை பொருந்திய விதத்தில் வெளிப்படுவதைத்தான் நாம் அடுத்ததாக காணவிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து மந்திராலய மகானும் என்ன விதத்தில் இங்கு வந்து அமர்ந்தார். மந்திராலயத்தில் கூட ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் அமையும் முன்பு ஸ்ரீ ராகவேந்திரரால் அங்கே முதலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது திருமலை வேங்கடவன் தானே. அதே போல்தான் இங்கும். என்ன ஒரு வித்தியாசம்! மந்திராலயத்திலே மூல பிருந்தாவனம், இங்கே மிருத்திகா பிருந்தாவனம். மந்திராலயத்திலே ஸ்ரீ ராகவேந்திரரால் வேங்கடவன் நிர்மாணம், இங்கே அவரே தேடி வந்து அமர்ந்த கோலம். ஸ்ரீ நரசிம்மர் வெளிப்படுதலும் பிருந்தாவனம் அமைதலும் அதிசுந்தரமானவை. வாருங்கள் செல்வோம் அவற்றில் திளைக்க. ஸ்ரீ நரசிம்மர் வெளிப்பட்ட அற்புதம். அஸ்வத்த நாராயணன், திருமலை வேங்கடவன், ஹட்டி ஹனுமப்பாவின் அருள் வெள்ளம் கிருஷ்ணா நதி தீரத்தில் பிரவாகிக்க துவங்கியது. நாரப்பா வம்சத்தினர் ஆச்சாரமான பூஜைகளை அனுதினமும் செய்து வந்தனர். காலங்கள் உருண்டன. ஒரு நாள் சபையில் பூஜகர் ஒருவர் பூஜைக்காக அஸ்வத்த மரத்தடிக்கு வந்தபோது அந்த மரத்தடியில் கருப்பு நிறத்தில் கண்ணை கவரும் வண்ணம் ஒரு பொருள் தெரிந்தது. எடுத்து பார்த்தபோது அது ஒரு சாலக்கிராமம். லிங்கம் எப்படி சிவஸ்வரூபமோ அதுபோல் சாலக்கிராமம் விஷ்ணு ஸ்வரூபம். சால கிராமங்களிலே பல வகை உண்டு. அதனுள்ளே பூச்சி ஒன்று குடைந்து சென்று
என்று விதவிதமான சக்கரங்களை பதிவு செய்திருக்கும். அந்த உருவங்களை வைத்து சாலக்கிராமத்தின் பெயரும் வழங்கப்பட்டு வருகிறது. நேபாளத்தின் கண்டகி ஏரியில் தான் சாலக்கிராமங்கள் சுயம்புவாக நிறைய அளவில் கிடைத்து வருகிறது. அதுதான் விசேஷமானதும் அசலானதும் கூட. அப்படி இருக்கையில் அரச மரத்தடியில் ஒரு சாலக்கிராமம் கிடைத்ததில் அந்த பூஜகருக்கு ஆச்சரியமாக இருந்தது. யாரோ வழிப்போக்கர்கள் விட்டு சென்றிருப்பார்களோ என்றெண்ணி அதை பூஜையிலே வைத்தார். பின்னர் சில நாட்கள் கழித்து அதைப்போல் இன்னொரு சாலக்கிராமம் கிடைத்த போது அவருக்கு திகைப்பாய் இருந்தது. நாட்கள் செல்ல செல்ல சாலக்கிராமங்கள் அந்த அரச மரத்தடியில் உதிர்ந்து கிடப்பது வளர்ந்தது. இப்படி இருக்கையில் ஒரு நாள் காலை அந்த அரச மரத்தடியிலிருந்து லேசாக புகை எழுந்தது. நேரம் கூட கூட அந்த புகை கனத்தது. உடனே ஓடிச் சென்று ஊரில் செய்தி சொன்னதும் அக்கம் பக்கத்து கிராமத்தில் இருந்தோரெல்லாம் கூட அங்கே ஒருமித்து கூடிவிட்டனர். அஸ்வத்த மரத்தின் அடியிலே முன்னை காட்டிலும் புகை மூட்டம் அதிகமாகியது. சற்றைக்கெல்லாம் அந்த கானகமே அதிரும் வண்ணம் பேரிரைச்சலோடு அந்த மரத்தின் அடிப்பகுதி சடசடவென பிளந்தது. குழுமியிருந்தோரெல்லாம் நாராயணா கோவிந்தா என்று உணர்ச்சி மேலிட்டால் ஓங்கி குரல் கொடுத்தனர். பிளந்த மரத்தடியிலே கற்கள் ஒன்றின் மீது ஒன்று உருண்டு புரள்வதை போன்ற சப்தம் வெகு தெளிவாக கேட்டது. சிறிது நேரத்திற்கெல்லாம் அங்கு அமைதியும் சாந்தமும் நிலவியது. புகை மூட்டம் அகன்றது. மெதுவாக பூஜகரும் மற்றையோரும் அருகில் சென்று பார்த்தபோது மரத்தின் அடியில் ஏராளமான சாலக்கிராமங்கள் இறைந்து கிடந்தன. இவை எல்லாவற்றையும் மிஞ்சும் விதத்தில் அங்கே பெரியதொரு சாலக்கிராம ரூப நரசிம்ம சுவாமி 16 கரங்களுடன் மடியிலே ஹிரண்யகசிபுவை கிடத்திய வண்ணம் சாலக்கிராமமாய் காட்சி தந்தார். அங்கிருந்த சாலக்கிராமங்கள் எல்லாம் வண்டு துளைக்காத சுயம்புவான நரசிம்ம சாலக்கிராமங்கள். அவற்றிலே சிலதை மட்டும் பூஜைக்கு வைத்துக்கொண்டு வேங்கடவன் அருகில் சாலக்கிராமங்களாலேயே மேடையை அமைத்து 16 கரங்களுடன் கூடிய சாலக்கிராம ரூப நரசிம்ம சுவாமியை ஒரு உத்தம நாளில் வைசாக துவாதசியில் அங்கே பிரதிஷ்டை செய்தார்கள். ஹிரண்யகசிபுவை வதம் புரியவும் பிரகலாதரின் ஹரிபக்தியை நிரூபித்து காட்டவும் முன்பு தூணிலிருந்து வெளிப்பட்ட நரசிம்மர் இப்போது கார்ப்பர ரிஷியின் வரத்திற்கு இணங்கவும் தம்மை வணங்குவோரை காத்தருளவும் இங்கே மரத்திலிருந்து மரத்தை பிளந்து கொண்டு வெளிப்பட்டிருக்கிறார். மரத்திலிருந்து வெளிப்பட்ட சாலக்கிராமங்கள் சிலவற்றை பூஜைக்காக வைத்திருந்தனர். அவற்றையும் நாம் காணலாம். அவற்றுள் ஒரு சாலக்கிராமம் மற்றதை விட சற்று பெரிது. இது கல்லினால் ஆனதல்ல. அதை போன்று சாலக்கிராமத்திலேயே சுயம்புவாக உருவாகி மரத்திலிருந்து வெளிப்பட்ட அதி அற்புத ரூபம் இது. வேறெங்கும் இதை போன்றதொரு பாக்கியம் நமக்கு கிட்டாது. ஸ்ரீ மத்வாச்சாரியர் செய்த நரசிம்ம ஸ்தோத்திரத்திலே வர்ணிக்கப்பட்ட விதத்தில் இங்கேயுள்ள நரசிம்மர் 16 புஜங்களுடன் விளங்குவது தனிச்சிறப்பு. சாலக்கிராமத்தினுள்ளே பொதுவாக சக்கரம் இருக்கும். சுதர்சன சாலக்கிராமம் வெகு சிறப்பு. இங்கே சக்கரத்திற்கு பதில் ஸ்ரீ நரசிம்மரின் ரூபமே இருப்பது நதியில்லாத மரத்தில் தோன்றியது வெகு அரிதானதாகும். கோயில் சிறியதுதான். ஆனால் அதற்காக அமைக்கப்பட்டுள்ள மேடை மிக அழகாக இருந்தது. வேலைப்பாடுகளும் வித்தியாசமாக முகமதியர்களின் கலாச்சாரத்திற்கு ஏற்ப இருந்தது. பீஜப்பூர் சுல்தான் அடிஷா கட்டிய கோயில்தான் அது. நாரப்பா வம்சாதிகளோ அவ்வூர் பெருமக்களோ கட்டியிருந்தால் அது நியாயம். அடிஷா கட்டினார் என்றால் அது ஒரு அற்புதம் பொழிந்திருக்கும். சில 100 ஆண்டுகளுக்கு முன்னால் கிருஷ்ணா நதிக்கு அக்கறையில் இருந்த சென்னூர் என்னும் இடத்தில் பீஜப்பூர் அடில்ஷா முகாமிட்டிருந்தார். அன்றைய நாள் இரவு அவருக்கு ஏதோ விவரம் தெரியாததொரு பயம் மனதை கவிக்கொண்டது. என்ன காரணமாக இருக்கும் என்று உடன் வந்தவர்களை வினவினான். ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமாக காரணங்களை சொன்னார்கள். ஆனால் அப்போது எங்கிருந்தோ ஒரு சிறுவன் அங்கு வந்தான். அரசே, உங்கள் அச்சத்திற்கு காரணம் அக்கறையில் இருக்கும் ஸ்ரீ நரசிம்மர் தான் என்றான். அதோடு இல்லாமல், அரசே, உங்களுக்கு புத்திரபாகியம் இல்லையே என்கின்ற குறை உங்கள் மனத்தை அரித்து கொண்டிருக்கிறது. அது நீங்க வேண்டுமா என்றான். யாரப்பா நீ? சிறுவனாக இருக்கிறாய், ஆனால் என் உள்ளக்கிடக்கையை அப்படியே வெளிப்படுத்துகின்றாயே. நான் யார் என்பதெல்லாம் பின்னர் இருக்கட்டும். நாளை காலை என்னுடன் வாருங்கள் என்று சொல்லி அடுத்த நாள் மறுகரைக்கு அஸ்வத்த மரத்திற்கு அழைத்து சென்று, பாருங்கள் அரசே, இங்கே இந்த அரச மரத்தை சுற்றி சற்று மேடாக அழகாக ஒரு மண்டபமும் ஆலயமும் நிர்மாணிக்க வேண்டும். இதை செய்தால் உமக்கு புத்திர பிராப்தி உண்டாகும் என்று கூறி அச்சிறுவன், அதாவது சிறுவன் வடிவில் இருந்த பகவான் மறைந்தார். அடில்ஷாவும் தனது முகமதிய சிற்பக்கலையின் தாக்கத்தோடு அழகிய கல்மண்டபமும் கோபுரமும் கோபுரத்தின் வடிவம் கமலம் போன்றும் அமைந்துள்ளதை இன்றும் நாம் கண்டு கழிக்கலாம். ஆலயத்தை சுற்றி 2-3 அடி உயரம் கொண்ட கற்தூண்கள் இருக்கின்றன. அவற்றின் மீது பக்தர்கள் ஈரத்துணிகளை காயப்போட்டதை பார்த்த பூஜகர்கள் ஓடோடி வந்து எடுக்கச் சொல்லினர். காரணம் கேட்டபோது, அம்மா, இது துணி உலர்த்தும் கல் அல்ல, சப்த ரிஷிகள் அம்மா. இங்கு பல ரிஷிகள் கார்ப்பர ரிஷி காலத்தில் தவம் செய்ததை நினைவுறுத்தும் வண்ணம் அந்த சப்தரிஷி தூண்கள் அமைந்துள்ளன. அக்கறையோடு ஆலயத்தை நிர்மாணித்த அடில்ஷாவிற்கும் புத்திரபாகியம் ஏற்பட்டது. பொதுவாகவே இந்த க்ஷேத்திரத்திற்கு வந்து என்ன வேண்டிக் கொண்டாலும் அது பலிதமாகிறது என்பது அங்குள்ளோரின் கூற்று. இது நிஜமும் கூட. ஏனெனில் திருமலை வாசனின், நரசிம்மரின், ஆஞ்சநேயரின் அருள் பெற்ற ஸ்ரீ ராகவேந்திரரின் மிருத்திகா பிருந்தாவனமும் அங்கு உள்ளதல்லவா? அந்த பிருந்தாவனம் எப்படி வந்தது? அதைத்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். கொப்பரில் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை. சுமார் 150 வருடங்களுக்கு முன்பு பீமசேனாச்சாரியார் என்கின்ற ஆச்சாரிய சீலர் ஸ்ரீராமர், ஸ்ரீ நரசிம்மர், ஸ்ரீ வேதவியாசர் போன்ற இன்னபிற பிரதிமைகளை தனது பூஜையில் வைத்து அனுதினமும் நேமனிஷ்டியோடு பூஜை செய்து வரலானார். அதுபோன்ற பீமசேனாச்சாரி தாம் எங்கு சென்றாலும் தம்மோடே தனது பூஜா தேவதைகளை கொண்டு செல்வார். பீமசேனாச்சாரியர் அஸ்வத்த மரத்தடியில் அமைந்துள்ள ஆலய பூஜைக்காக பக்தர்களின் இல்லங்களிலே பூஜை செய்து அவர்கள் தரும் காணிக்கைகளை கொண்டு வருவது வழக்கத்தில் இருந்தது. இவர் எங்கு சென்றாலும்
குதிரை மீது தான் பயணிப்பார். இவருடன் உதவிக்கு இன்னும் சிலரும் குதிரை மீதே வருவார்கள். நைவேத்தியங்களை கூட இவரோ இவருடன் வந்தவர்களோ தான் தயாரிப்பார்கள். பூஜை எங்கு நடந்தாலும் சுவாமி நைவேத்தியம் இவர்களுடையது தான். பீமசேனாச்சாருக்கு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மீது அபார பக்தி. குதிரை மீது பயணித்தே வருடம் ஒரு முறை மந்திராலயம் செல்வதில் ஒரு வருடம் கூட தவறினாரில்லை. மந்திராலயத்திற்கு எப்போதும் மந்தியத்திற்குள் சென்று விடுவார். தனது பூஜா தேவதைகளுக்கும் அங்கேயே பூஜையை நைவேத்தியம் செய்து ஸ்ரீமடத்தின் பீடாதிபதிகளிடம் ஆசி பெற்று திரும்புவார். ஒருமுறை இவர் எவ்வளோ பிரயாசப்பட்டு செல்லும்போது மந்திராலயத்தை அடையும் போது மாலை வேலை ஆகிவிட்டது. ஒரு நாளுக்கு மேல் அவர் அங்கு இருந்ததில்லை. இம்முறை இப்படியாகிவிட்டதே என்று கலங்கினார். அப்போது மந்திராலய ஸ்ரீமடத்தின் பீடாதிபதிகளாக ஸ்ரீ சுஜ்ஞானேந்திர தீர்த்தர் விளங்கினார். ஸ்ரீகளின் சிஷ்யர் ஸ்ரீ சுவாமிகளிடம் பீமசேனாச்சாரியர் வந்திருப்பதை தெரிவித்தார். உள்ளே வருமாறு சுவாமிகள் உத்தரவு கொடுத்தார். பீமசேனாச்சாரியார் செய்து வரும் சத்காரியங்களை ஸ்ரீ சுவாமிகள் ஏற்கனவே அறிந்திருந்தார். உள்ளே சென்ற பீமசேனாச்சாரியார் சுவாமிகளை வணங்கி விழுந்து, சுவாமி, இம்முறை அதிக கால தாமதமாகிவிட்டது, ஏனென்றே புரியவில்லை, மனம் மிகவும் சங்கடப்படுகிறது என்றார். பீமசேனா, ராயர் நிகழ்த்தும் நிகழ்வுகளில் ஏதேனும் ஒரு அர்த்தம் இருக்கும். காரணமில்லாமல் அவர் எதையும் நிகழ்த்த மாட்டார். உன்னை தாமதப்படுத்தியதும் வேறு ஒரு காரணத்திற்காகத்தான் என்றார் ஸ்ரீ சுஜ்ஞானேந்திரர். அப்படியா சுவாமி? ஆமாம் அப்பா, நீ மட்டும் வருடம் ஒரு முறை மிகுந்த பிரயாசைப்பட்டு உனது உதவியாளருடன் வந்து ஸ்ரீ ராகவேந்திரரை தரிசித்து செல்கிறாய். ஆனால் அந்த பகுதியில் உள்ளவர்களை நினைத்து பார்த்தாயா? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் சுவாமி? நாளை காலை செய்ய வேண்டியது சொல்கிறேன். மறுநாள் காலை பீமசேனாச்சாரியார் ஸ்ரீ மூலராமர் பூஜையை காண ஆவலோடு அமர்ந்திருந்தார். பூஜை முடிந்ததும் ஸ்ரீ சுவாமிகள், பீமசேனா, இந்த சம்புடத்திலே ஸ்ரீ ராகவேந்திரரின் மிருத்திகை இருக்கிறது. இதை பக்தியோடு எடுத்துச் சென்று ஸ்வயம்பக்த மூர்த்திகளாய் ஸ்ரீ வெங்கடரமணரும் ஸ்ரீ நரசிம்மரும் இருக்கும் இடத்தில் ஸ்ரீ வாயுதேவரின் கீழே இந்த மிருத்திகையை பிரதிஷ்டை செய். ஸ்ரீ குருராஜர் மிருத்திகை ரூபமாக அங்குள்ளோருக்கும் அருள் பாலிப்பார் என்றதும் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய மிருத்திகையை பயபக்தியுடன் பெற்றுக்கொண்டு சுபயோக சுபதினத்தில் அந்த ஆலயத்தில் மிருத்திகா பிருந்தாவனத்தை ஸ்தாபித்தார். நீங்கள் பல இடங்களில் மிருத்திகா பிருந்தாவனத்துகளை தரிசித்திருப்பீர்கள். ஆனால் இதை போன்ற மிருத்திகா பிருந்தாவனத்தை தரிசிப்பது மிக மிக அரிது. ஆம், இவ்வளவு சிறிய வடிவில் உள்ள மிருத்திகா பிருந்தாவனத்தை காண்பது வெகு அபூர்வம். ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்தின் வலப்புறம் அதைவிட சிறிய கணபதி உருவம் உள்ளது. இடதுபுறம் சேஷ தேவதைக்கு கீழே சற்றே உயரமான இன்னொரு பிருந்தாவனம் உள்ளது. அது சத்தியநிதி தீர்த்தரின் பிருந்தாவனம். உத்தராதி பீடத்தின் ஸ்ரீ சத்யபிரமோத தீர்த்தர் சுமார் 6 வருடங்களுக்கு முன்பு பிரதிஷ்டை செய்திருக்கிறார். ஸ்ரீ ஆலகிராம நரசிம்மருக்கு கீழே சிறிய வடிவில் கருடன். சிறிய ஆலயத்தின் உள்ளே குனிந்துதான் செல்ல வேண்டும். பூஜகர்களை தவிர வேறு யாரையும் உள்ளே அனுமதிப்பதில்லை. ஆனால் வெளியிலிருந்து பார்க்கும்போது ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் சரியாக தெரியாத வண்ணம் உள்ளது. சத்தியநிதி தீர்த்தரின் பிருந்தாவனம் ஸ்ரீ ராயர் பிருந்தாவனத்தின் முன்பு சற்று உயரமாக இருப்பதால் ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவனம் நம் கண்களுக்கு புலப்படுவதில்லை. ஒரு ஓரமாக வாசலின் இடதுபுற ஓரமாக நின்று பார்த்தால் கொஞ்சம் தெரியும். அங்கே ஒரு படம் விற்கிறார்கள். அதை பார்த்தால்தான் ஸ்ரீ குருராஜர் பிருந்தாவனம் இருப்பதே தெரியும். சுயம்புவாக தோன்றி தானே வந்தமர்ந்த ஸ்ரீ குருராஜரின் குலதெய்வமான வெங்கடாஜலபதியும் எங்கும் இல்லாத ஸ்ரீ பிரகலாதரின் இஷ்ட தெய்வமான சாலகிராம நரசிம்மரையும் மிக அருகே தரிசித்த போது ஒரு மின்னல் பாயநிலை போல் இருக்கும். குருராஜரின் பிருந்தாவனம் வெளியிலிருந்து பார்க்கும்போது சுமாராக தெரிந்தாலும் அவருக்கு அருளும் ஸ்ரீ நரசிம்மரையும் ஸ்ரீ வெங்கடரமணரையும் அருகருகே பார்த்து தரிசிக்கும் பாக்கியமே பாக்கியம். இவர்கள் இருவரும் தமக்கிடும் கட்டளையை ஸ்ரீ குருராஜர் வெளிப்படுத்துவதை நாம் அடுத்ததாக காணலாம். ஆலயத்தின் நேரெதிரே ஒரு சிறிய மாடத்தை போன்ற மண்டபம். அதிலே சிலாரூபமாய் ஸ்ரீ புரந்தரதாசர். பார்க்க பார்க்க தெவிட்டாத ரூபம். புரந்தரதாசரால் பாடல் பெற்ற தலம் இது. ஹம்பியிலே ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் சமஸ்தானத்தில் இருந்தபோது ஸ்ரீ புரந்தரதாசர் அடிக்கடி இங்கு வந்து சென்றுள்ளதாக கூறுகின்றார்கள். அதன் நினைவாகவே சிலை வடித்திருக்கலாம். பீமசேன ஆச்சாரியாரின் பரம்பரையினர் தான் தற்போது பூஜை செய்து வருகிறார்கள். அங்கு நிகழ்ந்த ஒவ்வொன்றும் பிரமிப்பாக இருக்கிறது. அவர்கள் சொல்லும் ஒவ்வொன்றும் மறைப்பாக இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றுக்கும் சரியான வருடங்களை சொல்ல தெரியவில்லை. சிலர் அடில்ஷா கட்டடம் கட்டும் முன்பே ஸ்ரீ நரசிம்மர் அங்கே தோன்றியதாகவும், வேறு சிலர் நரசிம்மர் தோன்றியதெல்லாம் சுமார் 250 ஆண்டுகளுக்கு முன்புதான் என்றும் சொல்கிறார்கள். தற்போதுள்ள அரசமரம் கூட 2வது அரசமரம் என்றும், முதலில் இருந்த மரத்திலிருந்து தான் சால கிராமங்கள் வெளிவந்தன என்றும் கூறுகிறார்கள். கிருஷ்ணா ஸ்நானமும் இந்த ஆலய தரிசனமும் மிகவும் சிரேஷ்டமானவை. குல்பர்காவிலிருந்து சுமார் 130 கிலோமீட்டர் தூரத்திலும், மந்த்ராலயத்திலிருந்து ரெய்ச்சூர் தேவதுர்கா வழியாக சுமார் 110 கிலோமீட்டர் தூரத்திலும் இத்தலம் அமைந்துள்ளது. தேவதுர்கா நகரம்தான் இதற்கு அருகில் உள்ள நகரம். இது இங்கிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. பீமசேனாச்சாரியன் பரம்பரையினர் தான் தற்போது பூஜை செய்து வந்தாலும் அப்படி செய்வதற்கு இன்று வரை செய்து வருவதற்கு அனுகிரகித்தவர் குருராஜர் தான். பீமசேனாச்சார் அரும்பாடுபட்டு பிரதிஷ்டை செய்த ராயர் பிருந்தாவனமும் ஸ்ரீ நரசிம்மரும் வேங்கடவனும் எங்கே பூஜையின்றி நின்றுவிடுமோ என்கின்ற அச்சம் அவருள் ஏற்பட்டது. ஏனெனில் அவருக்கு ஆண்மகவு இல்லை, ஒரே ஒரு பெண், நரசம்மா என்று பெயர். அவர்களுக்கும் குழந்தை இல்லை. அதனால் பீமசேனாச்சார் ஸ்ரீ நரசிம்மரிடமும் ஸ்ரீ வெங்கடரமணரிடமும் ஸ்ரீ குருராஜரிடமும் கதறுகிறார். அந்த கதறலுக்கு குருராஜர் செய்யும் அனுகிரகம் இருக்கிறதே, அது அற்புதமானது. அதை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். பூஜ்யாய
राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे। श्रीराघवेन्द्राय नमः। श्रीराघवेन्द्राय नमः। श्रीराघवेन्द्राय நமக. நன்றி.